டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் பேப்பர் 1 ஸ்பெஷல் டெட் ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்காக நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ இந்த டெட் எக்ஸாம்க்கு எஸ்பெஷலி பேப்பர் 1 கேண்டிடேட்டுக்கு எப்படி வந்து ரிவிஷன் பிளான் அப்படின்றத வந்து எப்படி பண்ணலாம்? ஸோ நெறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கு. ஸோ எப்படி வந்து இன்னும் ஒரு 20 டேஸ் தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ எப்படி வந்து நம்ப இந்த எக்ஸாம ஃபேஸ் பண்ணலாம்? எப்படி ரிவிஷன் பிளான வந்து எப்படி டிசைட் பண்ணலாம்? அப்படின்ற மாரி டவுட் இருந்தது அப்படின்னா, ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் குடுக்கும். ஸோ நான் எப்படி வந்து டெட் எக்ஸாம் பேப்பர் 1க்கு ரிவிஷன் பிளான் எப்படி பண்ணலாம்? அப்படின்னு நான் சொல்லிக் குடுக்குறேன். ஸோ ரிவிஷன் பிளான் அப்படின்னு சொல்லும்போது, மோரோவர் நம்ம மைண்ட் செட்க்கு வர்றது என்ன அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச் இல்லன்னா டெஸ்ட் பிளான், பிராக்டிஸ். ஸோ பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்ன மாரியான பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஇடி எக்ஸாம்ல பேப்பர் 1 இந்த எக்ஸாம்ல நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கலெக்ட் பண்றீங்க. இது 2013ல தானே டெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ அந்த எக்ஸாம்ல இருந்து நாங்க வந்து ரிவிஷன் பண்ணணுமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த புக்கெல்லாம் இப்ப கிடையவே கிடையாது. ஸோ நீங்க ரிவிஷன் பிளான் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, 2022 ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாம்ல 2022ல தான் புதுசா வந்து புக்கெல்லாம் வந்துச்சு. ஸோ அப்ப நடந்த டெட் எக்ஸாம்ல பேப்பர் 1ல மொத்தம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 12 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வச்சு எக்ஸாம் பண்ணாங்க. ஆன்லைன் எக்ஸாமா. ஸோ அந்த டெட் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர தான் நம்ப அகாடமில உங்களுக்கு ரிவிஷன் பிளான் ப்ராசஸ்ல பண்ண போறோம். ஓகேவா? சோ இந்த புக்க தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? லாஸ்ட் மினிட் ரிவிஷன பண்ண போறீங்க. எப்படி பண்ணணும்? இதுல என்ன எப்படி இத யூஸ் பண்ணணும்ன்றத தெளிவா நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். சோ 2022ல ஒரு 12 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். அதுக்கப்புறம் 2025ல நவம்பர் மாசம் நடந்த ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 13 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். இத நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கையில வச்சுக்குவீங்க. சோ செகண்ட் ப்ராசஸ் ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு டெஸ்ட் தான் நீங்க அட்டெண்ட் பண்ணணும் அதுல. ஓகேவா? சோ அப்போ நம்மளுக்கு வந்து 13 நாள் பிளான். ரிவிஷன்க்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? 13 நாள் பிளான் பண்ண போறீங்க. இத எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, காலையில நீங்க எந்திரிச்ச உடனே 3 ஹவர்ஸ் எக்ஸாக்ட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா, கன்டினியூவேஷனா ஒரு 3 மணி நேரம் வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா எக்ஸாம் நம்ம அப்படிதான் எழுத போறோம். ஓகேவா? சோ டிஇடி எக்ஸாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் எழுதுற மாதிரி, சோ டெட் எக்ஸாம் பேப்பர் 1க்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, 3 மணி நேரம் ஃபுல்லா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. இதுல 150 மார்க்குக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் 150. அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் 150. சோ அந்த மாரி இருக்கும். வித் கீ ஆன்ஸருமே இதிலேயே இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரே ஒரு பென் எடுத்துக்க போறீங்க. இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க? கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் பக்கத்திலே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்டின்னா, ஆன்ஸர்ஸ டிக் பண்ணிட போறீங்க. டிக் பண்ணிட்டு பின்னாடியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்ஸருமே பாக்ஸ் பண்ணி நான் குடுத்து வச்சிருப்பேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாரி வந்து பாக்ஸ் பண்ணி குடுத்து வச்சிருக்கோம். நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். கீ ஆன்ஸர் லாஸ்ட்டா நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். காலைல நீங்க எந்திரிச்ச உடனே புக் எடுக்க போறீங்க. ஒரு 150 மார்க்குக்கு நீங்க கொஸ்டின்ஸ் வந்து டிக் பண்ண போறீங்க. டிக் பண்ணி முடிச்ச பிறகு, உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத நீங்க என்ன பண்ண போறீங்க? போட போறீங்க. 150 மார்க்குக்கு நீங்க ஒரு 80 மார்க்குக்கு மேல உங்களால எடுக்க முடியுதா? 80 பிளஸ் மார்க் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, யூ ஆர் 100% ஒரு குவாலிஃபைட். ஏன் அப்படின்னா, டெட் எக்ஸாம்ல ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே, இப்போ நீங்க எடுக்க போறீங்கல்ல, இந்த 13 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்லயும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு செட்லயுமே 80 மார்க்குக்கு மேல நீங்க வந்து எடுக்கணும். 150 மார்க்குக்கு 80 மார்க் ஓகேப்பா. 150 மார்க் நான் எடுத்தேன். அதுல வந்து 80 மார்க் எனக்கு வந்துருச்சு. ஓகே நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு வரணும் ஃபர்ஸ்ட். சப்போஸ் மார்க் குறையுது. நான் ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணேன். இந்த புக்க வாங்கி என்ன பண்ணேன்? நான் வந்து ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணேன். எனக்கு 60 மார்க் தான் வந்துச்சு அப்டின்னா, அப்போ நீங்க வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஒரு சப்ஜெக்ட் வைஸா நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க?
தமிழ்ல எவ்வளவு எடுத்தீங்க, இங்கிலீஷ்ல எவ்வளவு எடுத்தீங்க, மேத்ஸ்ல எவ்வளவு எடுத்தீங்க, இவிஎஸ்ல எவ்வளவு எடுத்தீங்க, சைக்காலஜில எவ்வளவு எடுத்தீங்க. இதுல இனஃப் மார்க் எதுல வந்துருச்சு? தமிழ்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் 30க்கு 20. எனக்கு 20 மார்க் வந்துருச்சு. ஓகே. நீங்க அப்போ பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க தமிழ்ல. இங்கிலீஷ்ல நான் 30 மார்க்குக்கு நான் 25 மார்க் எதிர்பார்த்தேன். இல்ல 20 மார்க் எதிர்பார்த்தேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 10 மார்க் தான் வந்திருக்கு. அப்போ அந்த பர்ட்டிகுலரா அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ட நீங்க என்ன பண்ணணும்? இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ மேத்ஸ் சப்ஜெக்ட்ல நான் வந்து எதிர்பார்த்தது 20 மார்க்கு. ஆனா எனக்கு 18 மார்க் தான் வந்திருக்குது. அப்போ அதுல நீங்க என்ன பண்ணணும்? இம்ப்ரூவ் பண்ணணும். ஜஸ்ட் நம்மளுடைய எய்ம் வந்து 20 மார்க் அப்டின்னா, அந்த 20 மார்க் வந்துடணும். தமிழ்ல 25 மார்க் நான் எதிர்பார்த்தேன். ஆனா 22 தான் வந்திருக்கு அப்டின்னா, கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணணும். சோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கும், உங்களுடைய ரியாலிட்டி மார்க்கும் ஈக்குவல் பண்ணிடுச்சு அப்டின்னா, ஓகே. சாட்டிஸ்ஃபைட். பட் அந்த மார்க் உங்களுக்கு குடுக்கல அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுங்க? அந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்ட அகைன் இம்ப்ரூவ் பண்ணணும். எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்றது உங்களுடைய ஐடியா. ஓகேவா? பட் அது இம்ப்ரூவ் பண்ணி நீங்க என்ன பண்ணிடணும்? அந்த அந்த மார்க்க வந்து கொண்டு வந்துடணும். அடுத்தது என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து ராங்கா ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சோ என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு ராங்கா ஆன்சர் பண்ணியிருக்கோம். என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு நாமளா சும்மா டிக் பண்ணது ஆன்சர் ஆயிருக்கு. அந்த மாரியான ஒரு சில கொஸ்டின்ஸ்க்குல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, புக்ல போயிட்டு ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல வந்து ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஆன்சர் பண்ணீங்க. அந்த ஆன்சர் நான் டிக் பண்ணேன். பட் ரைட் ஆயிடுச்சு. பட் எனக்கு அது ஆன்சர் தெரியாது அப்டின்னா, அந்த அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏதோ ஒரு புக்ல இருக்கும். 6 டூ 8க்குள்ள இல்ல 1 டூ 5ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? அந்த லெசன்ஸ ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணணும். இது எப்ப பண்ணணும் அப்டின்னா, காலையில நீங்க வந்து அந்த டெஸ்ட்ட எழுதி முடிச்ச பிறகு, அந்த ரிமைனிங் டேஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு நாள் ஃபுல்லா மீதி இருக்கிற நாள் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, கொஸ்டின்ஸ் அனலைசிஸ் பண்ணணும். என்னென்ன கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் தெரியலையோ, அத நீங்க என்ன பண்ணணும்? கலெக்ட் பண்ணி, அத இம்ப்ரூவ்மென்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். சோ இந்த ப்ராசஸ் 13 நாள் பண்ணி பாருங்க. எக்ஸாக்ட்டா அந்த 13 நாளைக்கு அப்புறம் டிஇடி எக்ஸாம் உடைய ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் உங்ககிட்ட குடுக்கும்போது, நீங்க டெட் எக்ஸாம் எழுத போவீங்க இல்லையா? ஸ்பெஷல் டெட் எக்ஸாம். அந்த டெட் எக்ஸாம்ல 100% நீங்க பாஸ் பண்றதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸும், கான்ஃபிடென்ட்டாவும் நீங்க போயிட்டு எக்ஸாம் எழுதலாம். கண்டிப்பா இந்த இந்த ஒரு வேணா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. சோ இது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பிளானா இருக்கும் அப்டின்றது தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் குடுக்குறேன். இந்த 2 புக்க வந்து பார்த்தேன்னா, சஜஷன் குடுக்குறேன். இதுல வந்து ஒரு 6 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இதுல ஒரு 6 செட் ஆஃப் 7 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். மொத்தம் டோட்டலா 13 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். 13 நாள் பிளான். காலையில எந்திரிச்ச உடனே உங்களுடைய பிளான் என்ன அப்டின்னா, டெஸ்ட் எழுதுறது. மீதி அந்த நாள் ஃபுல்லா அந்த டெஸ்ட்ட பத்தின கரெக்ட்டான ஒரு வே ஆஃப் ப்ராசஸ நீங்க கொண்டு போறீங்க. இந்த 13 நாள் இத வந்து நல்லா பண்ணி பாருங்க. ஒண்ணு ரிவிஷன் பண்றவங்களுக்கு இது ரிவிஷன் ப்ராசஸா இருக்கும். இல்ல நான் இப்ப தான் படிக்க போறேன் அப்டின்னாலும் கூட நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ஒரு புக்க வச்சு கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த டிஇடி எக்ஸாம் பேப்பர் 1 ஈஸியா அசால்ட்டா பாஸ் பண்ணலாம். எதுக்கு வேணா நான் ஷூரிட்டி குடுக்குறேன். சோ இந்த புக்கோடைய வேணும். எனக்கு நான் வாங்குற ஐடியா இருக்கு அப்டின்னா, சோ இந்த புக்கோடைய பிரைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். 1200. சோ 1200ல நீங்க என்ன பண்ணிடலாம்? இந்த 2 புக்கையுமே பை பண்ணிக்கலாம். சோ ப்ராசஸ் ஆஃப் பையிங் எப்படி நான் வந்து இத நானு வாங்குறது? எப்படி நான் ஆர்டர் போடணும் அப்டின்னா, சோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். சோ இந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, WhatsAppல உங்க அட்ரஸ் தெளிவான அட்ரஸ். அதுக்கப்புறம் டெட் பேப்பர் 1னுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் 13 செட்டுன்னு போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது சேம் நம்பர் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஜிபே இல்ல ஃபோன்பே, பேடிஎம் சோ ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா பேமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? சோ பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் அந்த WhatsApp நம்பர்லயே போட்டுருங்க. ஜஸ்ட் நீங்க பேமெண்ட் பண்ண வித்தின் 2, 3 டேஸ்ல உங்க கைக்கு வந்துரும். சோ இது வந்து ரொம்ப டிலே பண்ணி ஆர்டர் பண்ண வேண்டாம். ஏன் அப்டின்னா, ரொம்ப நம்ம லேட் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம கைக்கு புக் வர்றதுக்குள்ள டைம் போயிடக்கூடாது. சோ இன்ட்ரஸ்டட் ஓகே எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இது இது ஒரு பெஸ்ட் பிளானா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் செட் ஆச்சு
நான் வாங்கலாம். இத வாங்கி நான் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, ஸோ ஆஸ் சூன் அஸ் கொஞ்சம் பிஃபோரா ஆர்டர் பண்ணி வாங்குங்க. நீங்க எவ்வளோ சீக்கிரமா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறீங்களோ, அதுக்குள்ள நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு நேரம் கரெக்ட்டா இருக்கும். லாஸ்ட் மினிட்ல போய் இன்னும் 5 நாள் தான் இருக்குது. அந்த 5 நாள்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆர்டர் போட்டு, நான் உங்க கைக்கு வர வச்சு குடுக்குறதுக்குள்ள அதுக்கு ஒரு 2 நாள் எடுத்து, கைக்கு வந்த பிறகு எக்ஸாம்ல போய் உட்கார்றதுக்கும் டைம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரமா குயிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புக்க நீங்க ஆர்டர் பண்ணி கையில வாங்கிக்கிறீங்களோ, அது கரெக்ட்டா இருக்கும். யூஸ் பண்றதுக்கு. ஸோ வேற என்ன மாரியான தகவல் வேணும்? எப்படி வந்து அ கைடன்ஸ் வேணும்? ஸோ என்னென்ன மாரி தேவைப்படுது அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா நான் அதுக்குமே உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் ஐடியாஸ் நான் குடுக்குறேன். தேங்க் யூ.